So box. P1, what a ripper! Goldie finishes off in style. Hey guys, welcome to our channel Sported with Wolves. As always, கண்டென்ட் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே வந்து கேகேஆர் சாம்பியன்ஸ், தேர்ட் டைம் சாம்பியன். ஸோ ஒரு இதில் என்ன கன்வின்சிங் விக்ட்ரிலாம் சொல்லக்கூடாது, ஒரு த்ராஷிங். 113 லோவஸ்ட் ஸ்கோர் இன் ஐபிஎல் ஃபைனல் ஹிஸ்ட்ரி. நம்ம முன்னாடியே போன மேட்சே இதை பற்றி பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் காலினா வந்து ஹைதராபாத்க்கு எப்போவுமே கொஞ்சம் வந்து தடுமாட்டம் தான். ஸோ சம்ஹவ் தே போல்ஸ்டர்ட் த அட்டாக் வித் மார்க்ரம். பட் என்ன போல்ஸ்டர் பண்ணாலும் ஈவன் வித் சமாத் கம்மிங் இன் ஒன்றும் ஒப்பேத்த முடியல. லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி லைக் தே ஹேவ் பீன் தி பெஸ்ட் டீம் இன் தி டோர்னமெண்ட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கேகேஆர். தேர்ட் ஐபிஎல் ட்ராஃபி அண்ட் தேர்ட் பெஸ்ட் டீம் இன் தி ஹோல் ஐபிஎல் டோர்னமெண்ட். எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கு. லைக் 2 months வந்து அப்படியே போய்கிட்டே இருந்த மாதிரி ஐபிஎல் கடைசியா ஒரு என் கார்டு போட்டு சுபம்னு முடிச்சாங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐபிஎல் இஸ் கம்ப்ளீட்டட். And in the match on the completely one-sided final, nothing more to discuss. It's clinical performance by the bowlers of KKR. They have been consistent throughout. So massive credits to the bowling coach Bharat Arun and the KKR coaching staff. Kandipa, they deserve massive credit. So congrats, yeah. இல்லை, ஆல்சோ ஃபார் த ஹோல் மேனேஜ்மெண்ட்ல. ஏன்னா 2 years பேக் அந்த மெகா ஆக்ஷன்ல வந்து லாட் ஆஃப் பீப்புள் வர் கிரிட்டிக்கல் ஆன் கேகேஆர் மேனேஜ்மெண்ட். ஏன் வந்து கில்ல விட்டாங்க, வை தே ரீடைன்ட் வெங்கடேஷ் ஐயர். பட் வெங்கடேஷ் ஐயரோட பெர்ஃபார்மன்ஸ் இன் லாஸ்ட் என்ன பிளே ஆஃப்ஸ்லாம் பார்க்கும்போது, ஈவன் அந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்த பிளே ஆஃப் நம்மளோட ஃபைனலில் தோத்தாங்களே, அதுவும் வந்து பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஃபைனல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த இதுவும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தான். ஸோ வெங்கடேஷ் ஐயர் கரெக்டாக சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்கான். ப்ராப்ளி நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஜெர்சி ரெக்கனிங் தான் நான் நினைப்பேன். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து டூ சூன் ஃபார் ஹிம். ஐ கெஸ் பிகாஸ் already made debut பண்ணிட்டான்டா. he is not, I'm saying that he is not going to be என்ன சொல்ற, இதனால வந்து ஓவரால் கிரிக்கெட்டிங் கஷ்டம் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி பார்த்தா இல்லடா ஒரு நிமிஷம் மேட்டர் என்னன்னா, I'm not saying that he is not deserving in all those things. அவனுக்கு முன்னாடி இந்த ரோல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். Point is he is still not that first choice because of this, but he is having a great season. I wouldn't be unhappy that if he gets selected. He will be, I hope that he gets selected also and gets his fair chance because he has auditioned well for that chance in the season last series. And also he also had a slump of form last season. Okay, he was not என்ன சொல்றது always there. அதுக்கப்புறம் he got also dropped. He was also shuffled within their top order batting and all those things. Now I find that he's confident in his batting. I wouldn't say that he doesn't deserve a chance. He of course deserves a chance, but I feel that the selection and BCCI and all these things will கண்டிப்பா overlook him and அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு இன்னும் enough பண்ணல. இல்ல for me நான் எப்படியா ஃபிட் ஆவான்னு பாக்குறேன்னா, இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா பேட்டிங் அண்ட் பவுலிங் ஒரு ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் வந்து சிவம் தூபே தான் அந்த கேட்டகரியில இருக்கான். தேர்ட் கண்டிப்பா வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால வந்து இஸ் நாட் கெட்டிங் அ சான்ஸ் டு பவுல். பட் அவன் வந்து டீசெண்டா 2 overs நல்லா தள்ளுவான், அவன் சூப்பரா போடுவான் அவன். ஸோ கண்டிப்பா வந்து he could work on his fitness and if he could stay fit, கண்டிப்பா third guy in the row என்ன பொறுத்த வரைக்கும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு ரீவாம்ப் இருக்கு. இந்த T20 வேர்ல்ட் கப் அப்புறம் நிறைய தலை உருளும். Okay, however they win or lose, kandipa there will be a major overhaul of the T20 side. Kandipa there are slots open for Rinku and people like Venkatesh Iyer. So let's see how it goes on. That is one, right? Venkatesh Iyer patti pesnom. I think we also need to emphasize the importance of Varun Chakravarti, right? Consecutive second season where he has taken 20 odd wickets. So massive contribution, and to see that he did not perform well in the first 5-6 matches and then coming back and bowling it, taking them to the finals, playoff finals now. Massive credits to Varun Chakravarti. The only thing is Venkatesh Iyer patti pesumbodhu Varun Chakravarti was also part of the 2021 World Cup T20 World Cup side, and after that he went completely into darkness and no news about him probably getting a comeback. அந்த வேர்ல்ட் கப்லயே வந்து அவனை சரியா யூஸ் பண்ணலடா. லைக் கரெக்டா எப்போ யூஸ் பண்ணோ அத யூஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ after the tournament
எவ்வளோ சான்சஸ் கொடுத்துருக்கலாம் அவனுக்கு. he didn't get much of chances and also he was injured probably அதுக்கப்புறம் something it didn't go well for The him. point is, it happens. The curse of Tamil Nadu cricketers has happened has applied to him also. Natarajanuக்கு அதுதான். He walks out because of the injury. He doesn't walk in like others, but he has to prove himself again. Varun didn't get his fair chances, but I still feel that again, in 1 or 2 years, like he is a fix for that mystery spinner or an off spinner spot in our team for sure. At least in the white ball cricket. Red ball பத்தி தெரியல, but கண்டிப்பா white ball cricket he is a strong contender for sure. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதே இதில் பார்க்கணுன்னா வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அவனை பேட்டிங்காகலாம் நம்ம சொல்ல இது பண்ணல, பட் செகண்ட் ஃபைனல் அஸ் அ கேப்டன். ஃபர்ஸ்ட் வந்து ஹி டுக் டெல்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி மும்பையோட ஸ்ட்ராங் மும்பை சைடோட வந்து தே குடன்ட் கிராஸ் த லைன். ஸோ இந்த வாட்டி வந்து அதான் சொல்கிறேனே, the management அந்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமே வந்து they had trust in ஸ்ரேயஸ் ஐயர். அஃப்கோர்ஸ் போன சீசன் வந்து he was out injured, பட் இந்த சீசன் வந்தான். அஃப்கோர்ஸ் ஜிஜி அது அவனை பற்றி பேசுவோம். that's ஒரு ஒரு லாஸ்ட் சீசனில் வந்து ஒரு மேஜர் ஒரு பசிலில் வந்து ஒரு மேஜர் பிளாக் வந்து அவன் தான் வந்து மிஸ்ஸிங்காக இருந்தது. இங்கே அது வந்த உடனே இட் ஆல் ஹேப்பன் ஃபார் தெம். பட் ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி என்னதான் வந்து ஜிஜி வெளிலேருந்து எல்லோ ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் வந்து ஆன் ஃபீல்ட் த வே ஹி ரொட்டேட்டட் ஆல் த bowlers, எஸ்பெஷலி வந்து ரசல்ல வந்து கரெக்டாக யூஸ் பண்ணதா இருக்கட்டும், எவ்ரி மேட்ச் 2 ஓவர் கரெக்டாக யூஸ் பண்ணதா இருக்கட்டும், செம்ம கேப்டன்சி. பாவம் நிறைய வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து பயங்கர கிரிட்டிசிசம் அது இதுன்ட்டு வந்து அவன் மேலே போயிருந்தது. ஸோ இட்ஸ் அ குட் திங் ஹேப்பன் டு ஹிம், ஸ்ரேயஸ் ஐயர். No, the way he rotated his bowlers, நீ சொன்ன மாதிரி Stark, right, the kind of beating he got in the initial phase of the IPL, கண்டிப்பா வேற ஒரு கேப்டனா இருந்தா ஓகேப்பா நீ உட்காரு, நான் வேற யாராவது வச்சு we will see 4 மேட்ச் 5 மேட்ச். So he has taken those decisions and he was completely backed by the think tank, the coaching staff, and Vaibhav Arora, Harshit Rana, 2 gems, 2 uncapped players, and the டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்லாம் பார்க்கும்போது லெக் சைடில் குத்தி அப்படி மூவ் பண்ணி பனானா ஸ்விங் மாதிரி எடுத்துட்டு போனான். ஸோ ரியலி இம்ப்ரெஸ்ட் பை ஹவு தே ஹவ் ஹேண்டில் தேர் bowlers, ஹவு ஸ்ரேயஸ் ஹஸ் டன் தி captaincy in terms of ஃபீல்டாக இருக்கட்டும், bringing the right balls at the right time. So massive credits to him. Both of their pace department, Indian pacers படி பார்த்தோம்னா 2 பேருமே செமையா போறாங்க. 15th ஓவர்ல வந்து wicket median from Rana is also nothing short of a great over in a final, and again that ball from Arora with his new ball swinging, unplayable delivery. Stark or unplayable Abhishek Bodana, he made the next one to the Travis, and basically both of those deliveries make unplayable. And they won because of pure classic fast bowling for sure. யா, அண்ட் ஆல்சோ வந்து ரசல் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான சீசன். ஸோ வந்து எப்படி சொல்றது, மீனர் லீனர் ஸ்ட்ராங்கர் வேற லெவல்ல இருக்கான், பறந்து பிடிக்கிறான். He didn't bowl also most of the matches his full quota of overs. He must be best economy and average. எனக்கு தெரிஞ்சிருக்கணும், if he has taken 90 wickets with the amount of overs he got this season, he should have best average. இன்னும் அதான் சொன்னான், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கிளவரா யூஸ் பண்ணான். ஏன்னா அவனால் வந்து 4 இன்னும் போடுவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அவன் போட்டுட்டு இருக்கான் ரசல். பட் அவன் நல்லா கிளவரா, ஏன்னா ஹி ஹேட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஐயருக்கு வந்து. ஸோ அதனால வந்து பக்காவாக யூஸ் பண்ணிட்டான். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சுனில் நராயண், ஆல்சோ ஃபில் சால்ட்டு. ஸோ ஃபில் சால்ட்டு வந்து அமேசிங்கான சீசன் இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் வந்து சுனில் நராயண், அது என்னமோ தெரியல, போன சீசன் ஓகே எப்பவும் ஓரளவுக்கு அந்த இதுல இருந்து நான் ஓகே நராயண் ஒரு த்ரெட் இருந்தது. பட் ஜிஜி வந்த உடனே வந்து பழைய 2012 2013 2014 அந்த நரைன் வந்து திருப்பியும் பார்த்தவங்க வித் த பேட் அண்ட் ஆல்சோ வித் த பால். டெரிஃபிக் சீசன் ஃபார் நரைன். Yeah, correct. Like Gigi coming back as mentor was very stubborn that Narain should be opening. And kadanda 3 naal season Narain was not a wicket taker, right? They kind of played him safely. 4 overs 20, 4 overs 24 for no wickets கொடுக்காம அவனை ரொட்டேட் பண்ணி பார்த்து முடிச்சிட்டல போதும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. This season his batting gave him that confidence in bowling department also, and vice versa. So நீ ஒன்னு நல்லா பண்ணிட்ட வெச்சுக்கோ, the kind of confidence rubs in. So I think that has helped him. Actually அதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன். அது ஏன் இன்னொன்னா வந்து அதர் பவுலர்ஸ், அதாவது ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ஸோ போன சீசன்ல வந்து அவனுக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கிடைக்கல. ஸோ டீம்ஸ் வந்து சரி இவனை பார்த்துட்டா மற்றவங்களை அடிச்சிடலான்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஏன்னா போன சீசன் ஷார்ஜுல்லாம் வச்சு போட்டிருந்தானுங்க, அடி வெளுத்துருந்தாங்க. ஸோ இந்த சீசன் வந்து எப்படின்னா வந்து இவன்ட்டையும் ஒரு சான்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா லைக் ஒரு பேக்கா அட்டாக் பண்றாங்க. ஸோ தே கேனாட் டேக் நரைன் லைட்லி. லைக் மற்ற பவுலர்ஸும் வந்து இட்ஸ் ஈக்குவலி டஃப். ஸோ the point is, as you mentioned,
a sixth bowler effectively for their team taking 19 wickets just in turn tells about their first top 5 bowlers. So Yeah. basically, they've been one of the most complete sides in T20 of late. Those CSK's eras, I guess for them this 11 is very fixed and a very dynamic 11, which is having absolutely all the expertise that is needed in a T20 game. Perfect 11 according to me. ஓகே ஸோ அதர் சைட் எஸ்ஆர்ஹெச் ஸோ என்ன சொல்கிறது பெருசாக பேசுறதுக்கு இல்லை அஃப்கோர்ஸ் அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து திருப்பி வந்து குடோஸ் டு கமெண்ட்ஸ் ஏன்னா இந்த டீம் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு டாப் ஹெவி டீம் நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து அந்த நிதிஷ் ரெட்டி ஒன்று வந்து சூப்பராக வந்து ஹி ஹேட் அ வெரி குட் சீசன் அண்ட் ஆல்சோ ஷாபாஸும் வந்து ஒரு மாதிரி வந்து ஆன் அண்ட் ஆஃப் பரவாயில்லையா போட்டிருந்தான் ஸோ அவங்க ரெண்டு பேர் தவிர வந்து கண்டிப்பாக நம்ம நட்டு பற்றி பேசி ஆகணும் ஸ்டில் எனக்கு ஏன் புரியல நட்டு வந்து இஸ் நாட் இன் த ரெக்கனிங் ஃபார் இதுன்னு சொல்லிட்டு நம்ம அஃப்கோர்ஸ் வருணை பற்றியும் பேசணும் இது பண்ணி பேசணும் பட் நட்டு திஸ் சீசன் டெரிஃபிக்காக போட்டிருந்தான் what on Natu? So Natu has performed really well, right? Bowling those crunch overs, end overs. The only thing that he should be focusing on going forward is keeping himself fit. He has had knee injuries, he has had back injuries. He just has to ensure he keeps himself fit. Otherwise, there is no question about his performance and his talent and skill. Probably Abhishek Sharma, fabulous season, chance illa with the bat, also last game வந்து with the ball contribute பண்ணா and fieldingலயே வந்து பயங்கரமா லைவ் வயரா இருக்கான்டா. So what do you make of Abhishek Sharma? எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளோட பெஸ்ட் 11ல இருப்பான்னு நினைக்கிறேன் அவன். See, this IPL has showed that there is no walk-ins anymore allowed in this Indian cricket team for sure, because there has been ample amount of auditions for from different players in different positions. And it is not anymore that okay, Shubman Gill or anybody walks in. So there has been really good auditions, and Abhishek Sharma deserves every credit he's getting, and I hope that he builds his career from this IPL season, because it's the first IPL season, game changing from him, and he needs a couple of it. To cement his place and his call for the team, Indian batch. Okay. One for the future. One for the future Indian team. One for the future. அது சொன்ன மாதிரி வந்து நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும் இந்த T20 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம். லெட்ஸ் see யாரெல்லாம் சான்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. So that's a wrap guys for this episode. So finally congratulations to KKR, Shreyas Iyer, GG and Abhishek Nair, Bharat Arun நீ மென்ஷன் பண்ண. So to the whole KKR management, superb campaign. The team perform throughout the tournament சூப்பரா பண்ணாங்க. So congratulations once again. So guys, நீங்களும் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க KKR campaign பத்தி. So of course எங்களோட next video வந்து we'll do a review about this IPL best and worst 11. So அதுக்கும் வந்து let's பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து அதுக்கு நடுவில் உங்களோட பெஸ்ட் 11 என்ன, உங்களோட worst 11 என்னன்ட்டு நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. let's see என்ன ஏதுன்னு பார்க்கலாம். Okay, so that's a wrap. Our channel Sport It with Wolves. Give us a like if you like this content, and also share and subscribe. Bye.